வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். நான் பார்க்க போகிறது ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தகவல் தொகுப்பாளர் மற்றும் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் ஆகிய 2 பணியிடங்களுக்கு கீழ்காணும் தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். இது மேலே ஒப்பந்த அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதில் கால நீட்டிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த கால நீட்டிப்பு ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கால நீட்டிப்பு பண்ணுவாங்க. அதிலே பர்மனெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் ஒரு முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிவிட்டு புது நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு வேலையும், அதாவது அரசு சம்மந்தமான துறைகளில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையாக இதுவா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த லீடும் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஜாப் அப்படின்றது செக்யூராக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை அசால்ட்டாக நினச்சிட்டு எதுவும் பண்ண வேணாம். கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பணியிடங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பெர்மனன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு தகவல், அதாவது என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, தகவல் தொகுப்பாளர் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் பணியிடத்திற்கு மாதம் ரூ. 15,000 மட்டும் தொகுப்பூதியம் வழங்கப்படும். இப்பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது ஆகும். இப்பணியிடம் 11 மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். அதாவது 11 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கால நீட்டிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நமக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதிலிருந்து 11 மறுபடியும் 11 அப்படின்ற மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும். அது பணி நியமனம் செய்ய வருவதற்கான அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகும். அவரே தகுதியான ஆட்களை உரிய முறையில், அதாவது எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு செய்வார். எழுத்துத் தேர்வும் இருக்குது, நேர்முகத் தேர்வும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு எழுத்துத் தேர்வில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். வட்டார அலுவலகங்களில் உடன் பணிபுரியும் வகையில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும். பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ரூ. 200க்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்த பத்திரம் செய்யப்படும். பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியத்திற்கு உரிய பணி தொடராணை பெறப்பட்டு பணிகால நீட்டிப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு 11 மாத கால முடிவிற்கு பின் இடைவெளி விட்டு இப்பணியிடம் புதுப்பிக்கப்படும். நம்ம முன்னாடி சொன்னது தான், சேம் அதே பாயிண்ட்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பண்ணுற வேலை திருப்திகரமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து கால நீட்டிப்பு அப்படின்றத அவங்க பண்ணுவாங்க. அதை தான் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது, எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்யக்கோரிய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் பொருந்தாது. அதாவது அரசு அலுவலர்களோட விதிமுறை அப்படின்றது பொருந்தாது. கல்வி தகுதிகள் என்ன அப்படின்றத பார்த்துருங்க. பேசிக்காக இது கண்டிப்பாக இருக்கணும். அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம், அதாவது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ப்ளஸ் 3 வருடம், இது குறைந்தபட்சம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் இருந்திருக்கலாம், பெற்றிருக்க வேண்டும். கணினியில் MS ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். அடுத்து குறைந்தபட்சம் கீழ்நிலை தட்டச்சில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது லோயரில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு. ஹையர் முடிச்சிருந்தாலும் ஓகே, குறைந்தபட்சம் அந்த ரேஞ்சில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வயது வரம்பு, விண்ணப்பதாரர்கள் 1/1/2025 அன்று 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 40 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசுக்கு மேலேயோ இருக்கக்கூடாது, 21க்கு கீழே இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் லிமிட் அப்படின்றது. அடுத்து விண்ணப்பங்கள் தென்காசி.nic.in என்ற இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் அஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பி வைக்கப்படும். அதாவது நீங்கள் எல்லாமே அஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 15/2/2025 மாலை 5 மணி. ஸோ அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம், தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம், தென்காசி. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதாவது இந்த தென்காசி மாவட்டத்தோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் அப்படின்றத பாருங்கள். தென்காசி மாவட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு, தகவல் தொகுப்பாளர் மற்றும் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் பணியிடம். அந்த பணியிடத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படம், அதுதான் வந்து இப்படி நிழற்படம்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது இந்த இடத்துல ஒட்டிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் வந்து இங்கே தமிழில்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல மட்டும் எழுதினா போதும். அடுத்து ஆங்கிலத்தில்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து எழுதிடுங்க. கீழே இதுக்கு கீழேயே முகவரி, கடைசியாக ஃபோன் நம்பர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்துடணும். ஓகேவா? அதுக்கடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது, அதாவது தேதி இங்கே என்னென்னு போட்டுருங்க, அதாவது சம்திங் 25, 26 ஏதோ ஒன்று போட்டுருவீங்க. ஒரு பார் இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு, ஒரு ஸ்லாஷ் அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷை போட்டு என்ன வயது, ஒரு 25 வயது அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும், ஒரு ஸ்லாஷை போட்டு எழுதிட்டுருங்க. அடுத்து பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், அதாவது கணவர் பெயர் எழுதுறீங்க அப்படின்னா தகப்பனார் அப்படிங்கிறத அடிச்சுட்டு கணவர் பெயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை கணவர் பெயர் நான் எழுதுகிறேன் அப்படின்னா தகப்பனார் பெயர் எழுதுகிறேன் அப்படின்னா கணவர் பெயர் அப்படின்றத ஒரு கோடை போட்டுட்டு நீங்கள் வந்து தகப்பனார் பெயரை எழுதிக்கலாம். ஓகேவா? யார் பெயரை எழுதுறீங்கன்றதை பார்த்துட்டு போடுங்க. கல்வி தகுதி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கும், நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆனால் டிகிரிக்கு கீழே பண்ணிடக்கூடாது. டிகிரி கீழே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது, அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து தொழில்நுட்ப கல்வி தகுதி தமிழ் தட்டச்சு, அதாவது தொழில்நுட்ப கல்வி தகுதி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இருக்குன்னா ஆம்னு போட்டு இங்கே தமிழ் தட்டச்சு, அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது சர்டிஃபிகேட் நம்பரை போடுங்க. ஆங்கில தட்டச்சில் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு போட்டு அதோட நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. கணினி கல்வி தகுதி, அதாவது கணினி சம்மந்தமான கல்விகள் இருக்குது அப்படின்னா டிகிரி படிக்கிறதே கம்ப்யூட்டர் சயின்ஸாக அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க, அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது எக்ஸஸாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்றத போட்டுருங்க. முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம், அதாவது இதுக்கு முன்னாடி வேலை செய்த உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதனுடைய அனுபவத்தை வந்து இதில் போட்டுருங்க. வசிப்பிடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தூரம், எவ்வளோ தூரத்தில் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கிலோமீட்டர் இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போட்டுருங்க. வயது, கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி தகுதி, கணினி கல்வி தகுதி ஆகியவற்றுக்கான சான்றப்பம் இடப்பட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அதாவது இது எல்லாத்துக்குமே சான்றொப்பம் இடப்பட்ட நகல்கள், அதாவது ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும், அதுவும் சைன் போட்டிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நாள் போட்டுருங்க, இடம் போட்டுருங்க, உங்களுடைய கையொப்பம் அப்படின்றது விண்ணப்பதாரரோட கையொப்பம் போட்டுட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடலாம். ஸோ போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நார்மல் போஸ்ட்டோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எது இருக்குதோ அதில் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேவா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.